சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஓஞ்சபாடே கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த செய்தியை கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட அதை பற்றியான ஆதாரங்கள் வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் கொண்டு வரோம். ஏன்னா எப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவில் சமாதானம் அறிவித்தாங்களோ அதோடு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இனி காசா விஷயம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சா, ஆனால் ஓஞ்சபாடே கிடையாது. இஸ்ரேல் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட முக்கியமான 2 விஷயங்கள் வந்திருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்குள்ளே இந்த ஐஆர்ஜிசியுடைய பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள், அங்கேயெல்லாம் பக்கத்தால் இருக்கக்கூடிய பொதுமக்களை காலி பண்ண சொல்கிறாங்க. இது பொதுவாக எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு மீது போர் தொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. இது போன வாரத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு அறிவிச்சாங்க, டெல் அவிவ்ல இருக்காதீங்க, ஐஃபால இருக்காதீங்கன்னு அறிவிச்சாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இஸ்ரேலும் டெஹ்ரான்ல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டுலாம் அறிவிச்சாங்க. அது ஓகே. ஆனால் இந்த வாரம் எதுக்கு அறிவிக்கிறாங்க? சமாதானம் தானே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, தொடர்ச்சியாக திங்கட்கிழமையிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, திங்கட்கிழமை நமக்கு போகிற நிற்கலை. இருந்தாலும் அப்பிருந்தே அந்த ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஐஆர்ஜிசி பில்டிங் பக்கத்தாலெல்லாம் பொதுமக்கள் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதை என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் இராணுவம் அவங்களுடைய அந்த ஐடிஎஃப் இருக்குது பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ்க்கு உத்தரவிட்டிருக்காங்களாமா. அங்கே கண்காணிச்சிட்டே இருங்க, அவங்களுடைய ஐஆர்ஜிசியுடைய பில்டிங் கிட்டேலாம் பார்த்துட்டே இருங்க. எப்போ அங்கே நிறைய தலைவர்கள் கமாண்டர்கள்லாம் வராங்களோ, மீட்டிங்லாம் போடுறாங்களோ, அப்போ என்ன பண்ணிடுங்க, போய் ஒரு அட்டாக் பண்ணிடுங்கன்னு சொன்னதாக இஸ்ரேல் தரப்புலேருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஈரான் பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னுமே டெஹ்ரான் என்னவாக இருக்குது, ஒரு சின்ன பதற்றத்தோடு தான் இருக்குது. சமாதானம் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு இன்னொரு உதாரணமே பார்த்திங்கன்னா லெபனான் தான். லெபனானில் நேற்று கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தான் இந்த இஸ்ரேல் போய் லெபனானில் தாக்குதல் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்கள பொறுத்தளவுக்கு அங்கிருந்து இஸ்புல்லா வந்துடவே கூடாது. அது ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்துக்கு 2 தாக்குதல், மாதத்துக்கு 4 தாக்குதல்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் ஈரான் பிரச்சனைலாம் போதெல்லாம் போய் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்காக நீங்கள் வந்துடாதீங்க, உங்களை ஒரு தடவை அடிச்சிட்டோன்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு போருக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவே லெபனானில் அப்பப்போ தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் லெபனான் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, நம்ம நாடு தாங்காது, நீங்கள் போய் சண்டைக்கு போயிடாதீங்கன்ட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னுமே லெபனானுடைய போராளி குழு அவ்வளோ பிரச்சனை வந்தபோது கூட ஈரானுக்கு சப்போர்ட்டாக இறங்கலை. அவங்க சொன்னாங்க, ஈரானே வலிமையாக இருக்காங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, இப்போ நாங்கள் இறங்குற மாதிரி இல்லை, எங்களுடைய கவர்மெண்ட் எங்கள்கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்குது, அதனால் நாங்கள் கவர்மெண்ட்டுடைய பேச்சை கேட்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல் பண்ணியும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா கைக்குள்ளே தான் வச்சுருக்காங்கங்கிறனால அந்த இடமே ஏற்கனவே அமைதியாக இருக்குது. அதில் இந்த இஸ்ரேல் தான் போய் தாக்குதல் பண்ணுறாங்களோ தவிர அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு கொஞ்சம் கூட என்ன பண்ணுறதில்ல, ஏன்னா சண்டை போடுறதும் இல்லை, தாக்குதல் பண்ணுறது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்று ஒன்றா நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் அந்த போராளி குழுவுடைய தலைவர்கள் வெளியே வராங்களோ, வெளியே வர்றப்பெல்லாம் தலைவர்கள் மேலே தாக்குதல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக லெபனானுக்குள்ளே இந்த அத்துமீறலை பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் ஈரான்லையும் பண்ண பார்க்குறாங்க. எப்படி நம்ம லெபனானை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஈரானே வச்சுக்கணும். முக்கியமாக ஆயுத கிடங்குகளை அழிக்கணும். ஐஆர்ஜிசி பில்டிங் பக்கத்தாலெல்லாம் மக்கள் இருக்கக்கூடாது. ஐஆர்ஜிசி பில்டிங்கை எப்போ வேணாலும் நாங்கள் தாக்குவோம். அதுபோக அவங்க ஆயுத உற்பத்தி பண்ணுறாங்களா, அப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தாவே அந்த இடத்துல தாக்கலான்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேலிருந்து கமாண்ட் போயிருக்கிறதாக தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் கூட வெளியே வரல, சேஃபாக இருக்கார், அவர் உயிரோடு தான் இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் உயிரோடு இருக்காரா அப்படிங்கக்கூடிய டவுட்லாம் எழுப்புனாங்க. உயிரோடு தான் இருக்கிறாரு, வீடியோவில் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பு நிலைமைக்கு இன்னும் ஈரான் இல்லை. அப்போ முதல் விஷயம் என்னதுன்னா, ஈரானுக்குள்ளே இன்னுமே டெஹ்ரானில் பொதுமக்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐஆர்ஜிசி பக்கத்தாலெல்லாம் இருக்க வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலே சொல்கிறாங்க, நாங்கள் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு 2 தடவை குறி வச்சோம் இந்த 12 நாள் போரில். ஆனால் பார்த்திங்கன்னா 2 தடவை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இல்லாட்டினா நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், அடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு நேற்று பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்லேருந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வேணால் நாங்கள் அவரை தூக்குவோம், அவரை நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அறிவிக்கிறாங்க. அப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியல, இந்த போர் நின்றுருக்கு அப்படின்னு சொல்கிறத விட இந்த போரை இப்போ செயல்படுத்த முடியாமல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான், சமாதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வைக்குள்ளே ஓடிட்டான். அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிரந்தரமாக நின்றுச்சு, இனி பிரச்சனைக்கு வரமாட்டாங்கன்னா ஈரான் நிறுத்தினது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அங்கேயும் பொதுமக்கள் இறந்துட்டுருக்காங்க, பில்டிங் எல்லாம் அழிஞ்சிட்ருக்குது. அதனால என்ன பண்ணலன்னா, 1000 பேர் இறந்துருக்காங்கன்னா ஈரானில் 12 நாளில் அது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் தான்.
அதனால கூட சமாதானம் போயிருந்தா பரவாயில்ல. ஆனால் இந்த தடவை எப்படி இருக்குன்னா, சமாதானம் போனதே அவசியமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கான சில கேள்விகள் இப்போது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு இருக்கு. நேற்று ஈரானுடைய ஒரு எம்பி பேசியிருக்காரு, இந்த தடவை ஈரான் வந்து சமாதானத்துக்கு போயிருக்கவே கூடாது, அவ்வளோ வெற்றியை வந்து இந்த தடவை பெற்றிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து இந்த அளவுக்கான வெற்றியை நம்ம நிலைநாட்டினதே கிடையாது, அமெரிக்காவே குறுக்கால வந்து கெஞ்சுற அளவுக்கும் இஸ்ரேலே போர் நிறுத்தினா போதும்னு நினைக்கிற அளவுக்கும் நம்ம அடிச்சிருக்கோம், 12 நாளில் நம்ம சாதிச்சதுங்கிறது வந்து ரொம்ப பெருசு, இன்றைக்கி சர்வதேசமே ஒத்துக்குது, என்னதான் வந்து இஸ்ரேல் மாற்றி சொன்னாலும் அமெரிக்கா மாற்றி சொன்னாலும் இன்றைக்கி சர்வதேசமே ஒத்துக்குது நாம் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12வது நாள்லாம் வரும்போது கடைசி ஒரு 2 நாள் 10, 11, 12 பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குனா செஞ்ச எல்லா தாக்குதலும் சக்ஸஸ். ஒட்டுமொத்த அந்த வான் தரப்புகள்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு அவ்வளோ வீக்காக இருக்குது, எந்த ஒரு வான் தடுப்பு சாதனங்களும் ஒழுங்காக இயங்காமல் இருந்திருக்கு இஸ்ரேலுக்குள்ளே. அதனால பார்த்தீங்கன்னா 3 நாள் அப்படி ஒரு பயம், இஸ்ரேலாலேயே சமாளிக்க முடியாமல் தான் போரை நிறுத்திட்டாங்க. அமெரிக்கா உள்ளக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா அடித்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த போரை என்ன பண்ண முடியாது, மேலே கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சமாதானத்தை பேசி விட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, நிறுத்தியிருக்காங்களா. அதனால தான் இந்த எம்பி சொல்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டீங்களே, சரியான சந்தர்ப்பம், இன்னும் ஒரு 10 நாள் அடிச்சிருந்தீங்கன்னா போதும், இஸ்ரேலே என்ன பண்ணியிருப்பான், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்பானே, இந்த வாய்ப்பை ஏன் விட்டுட்டீங்க, எதுக்காக இப்போ போய் சமாதானத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஈரானுடைய எம்பி வந்து புலம்பி தவச்சிருக்காரு. உண்மையாலுமே நிறைய ஆய்வாளர்கள் இப்போ அந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஈரானுக்கு பெரிய இழப்பு இந்த 12 நாட்களில் இருந்துச்சு தான் இஸ்ரேல் தாக்குதலில். ஆனால் இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்து வரலாற்றுலேயே இல்லை, அந்த ஒரு இழப்பை வந்து ஈரான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சடனாக வந்து இப்போ நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினாலும் எந்த இடத்துலையும் பேசி கையெழுத்துலாம் போடல, 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டதில் கடைசியாக வந்து அமெரிக்காக்காரன் என்ன சொல்லிட்டான், நிறுத்திடுங்க போதும்னு சொன்னாலும் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் சரி இதை தொடர வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் நிறுத்தினாலும் கையெழுத்துலாம் போட்டு நிறுத்தாதனால இன்னுமே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கான், நாங்கள் அங்கே கண்காணிச்சிட்டு இருக்கோம், ஆயுத குடோனை விட மாட்டோம்னு அறிவிச்சிட்டு இருக்கான். 10வது IRGC-உடைய கமாண்டர்களுக்கெல்லாம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுலேயும் இன்னொரு ப்ரூஃப் பாருங்கள், நேற்று மட்டுமே ஜோர்டானுடைய ஏர்பேஸு, இஸ்ரேலுடைய ஏர்பேஸு, இன்னும் வந்து அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்பேஸு, 3 ஏர்பேஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆயுதங்களையும் மறுபடியும் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அந்த இடத்துல பொதுவாக எப்போ இறக்குவாங்கன்னா, ஈரானை தாக்குறதுக்கு முன்னாடி இறக்குனாங்க, ஈரானை தாக்கணுன்னா மட்டும்தான் அந்த ஏரியாவில் வந்து இறக்குவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஆயுதங்கள்லாம் இறக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதையோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இன்னும் ஈரான் பிரச்சனை ஓஞ்சிச்சா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. இஸ்ரேல் வந்து மறுபடியும் சமாதானங்கிற பேரில் வந்து என்ன பண்ணிக்கிறான், அவன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவான்னா போர் நிறுத்தம் சமாதானம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் தயாரிச்சுப்பான். ஒரு 20 நாள் 30 நாள் அந்த மாதிரி என்ன பண்ணுவான், ஃபுல்லாக தயாரித்து வச்சுட்டு மறுபடியும் முதல்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பான். இப்போ வந்து அங்கேருந்து வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் தயாராகிட்டு இருக்கான் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அது ஈரானுக்குமே தெரியுது. தெரியறனால தான் என்ன பண்ணுறதுல சில விஷயங்களெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்க இன்னும் கொண்டு வராமல் இருந்துகிட்ருக்காங்க. ஆனாலும் மாற்றி எல்லா பக்கமுமே நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஈரானும் சொல்கிறாங்க, இஸ்ரேலும் சொல்கிறாங்க. அமெரிக்கா நேற்று வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, ஈரானுமே நல்லாவே வந்து என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லி போட்டு நாங்கள் தாக்கணும் பாருங்கள் ஈரானில், அது சக்ஸஸ்ங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மாற்றி அவங்கவுங்க சக்ஸஸை வந்து சொல்லிக்கிட்டாலும் இன்னும் வந்து நிலைமை வந்து ரொம்பலாம் வந்து ஸ்மூத் ஆகலை. இது ஈரானை வந்து அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காகவே வந்து டைம் கிடைச்ச மாதிரி ஆகுது. இந்த சமாதானம் அப்படிங்கிறது எப்படி IAEAவை அவங்க உள்ளே விட்டாங்களோ அத்தனை நாசகரமான காரியத்துக்கும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் காரணம். அதே மாதிரி தான் இந்த ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்கிற ஒரு மிஸ்டேக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்குது. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.